வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன். யாருக்கு தாங்க இளமையா தோல் சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாக நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? நிறைவேற்றுற ஒரு எளிய உணவு வழி தாங்க இது. இப்போ இருக்கிறதுனால தான் என்னவோ கார்த்திகை மாதத்தில் இறைவனுக்கு இதை நிவேதனமாக படைக்கிறோங்க. நெல் பொரி அப்படிங்கிறது உமி நீக்கிய அரிசியில் செய்யப்படுது. இது தவிடு நீக்கப்படாத அரிசிங்க. அதனால் தவிட்டில் உள்ள அனைத்து சத்துக்களுமே நமக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டோகோ ட்ரை ஈனோல், டோகோ ப்ரால் அப்படிங்கிற சத்து அது விட்டமின் ஈயை விட மிகவும் மகத்தானது. அதனால தாங்க இதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தோல் பளபளப்பாக சுருக்கம் இல்லாமல் இளமையோடு இதில் விட்டமின் பி இருக்குது, தையமின் இருக்குது, பைட்டோ கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அதனால் நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீரை அதிகமாக உறிஞ்சுது. இதை நம்ம மற்ற உணவோட கலந்து சாப்பிட்றதுனால இந்த மலச்சிக்கல் நீக்குது, கொழுப்பை குறைக்குதுங்க. தவிட்டில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால நமக்கு குடல் சம்பந்தமான எந்த நோயும் வராது, இதய நோய் வராது, சர்க்கரை நோய் வராது, அப்புறம் குடல் புற்றுநோய் வராமல் தடுக்குது. இவ்வளவு அருமையான ஒரு பொருள் அப்படிங்கிறனால தான் முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலி, சொன்னால் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி இந்த பண்டிகை நாள்லையாவது நம்மளுடைய அடுத்த சந்ததியினர் இதை மறக்காமல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மிக ஒரு உன்னதமான ஒரு இறைவனுக்கு படைக்கின்ற ஒரு நிவேதனமாக வச்சு அதை எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இதை வச்சுருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சந்ததியினருக்கு எடுத்துக்கிட்டு போகணும். பயன் தருகின்ற இந்த நல்ல நெல் பொரி உருண்டையை அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். வாங்க இதை எளிய முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நெல் பொரி. பாருங்களேன் எவ்வளவு, அது கூட நெல்லோட உமி, அதாவதுங்க நெல்லோட மேல் தோல் எவ்வளோ ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியும். வாங்க, ரொம்ப சுலபம், க்ளீன் பண்ணிடலாம். முதல்ல இப்படி முரட்டில் போட்டு இப்படி கையால் நம்ம இப்படி தேய்ச்சோன்னா அந்த நுனியில் ஒட்டியிருக்கிற அந்த நெல் அப்படியே அது விட்டு சுலபமாக விலகிடும். அதுக்கப்புறம் இப்படி புடச்சிட்டு எடுத்தோன்னா பாருங்கள், நான் காட்டுறேன் எவ்வளோ நெல் அப்படியே வரும் அப்படின்னு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், புடைக்க அப்படியே அந்த நெல்லெல்லாம் வருது. அதை அப்படியே சுலபமாக இங்கே எடுத்துகிட்டு அதுக்கு இப்போது எல்லா நெல்லும் வந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். அந்த இருக்கிற நெல்லையும் நம்ம இப்போ எடுக்கணும். அதையும் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். உடச்சி எடுத்து அந்த நெல் பொரியை இப்படி ஒரு பலகையில் வச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே அதை எடுக்கலாம். அணையை தான் அப்படியே அந்த ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப் மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு இங்கே பாருங்கள், அப்படியே சுலபமாக பிரித்து அதை வேகமாக எடுக்கலாம். 1-2 ஒட்டிகிட்டு இருக்கிறத நெல்லை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். இந்த மாதிரி இப்போது எவ்வளோ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெல்லினுடைய தோலை எடுத்துட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெல் பொரி நிறைய மருத்துவ பண்பு நிறைஞ்சிருக்கு. பசியின்மையை போக்கும், அப்புறம் சளி தொல்லையை குறைக்குது, அப்புறம் இந்த குமட்டல் வாந்தி அதையெல்லாம் நிறுத்தும். இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறுநீரகத்தில் தொந்தரவு ஏற்படும் இல்லையா, அதையெல்லாம் கூட போக்குவதற்கு இந்த நெல் பொரி ரொம்ப உதவியாக இருக்குது. நீர் பேதியை கூட இது குணப்படுத்துங்க. நாவறட்சி சிலருக்கு ஏற்படும், அப்போது அதுக்கப்புறம் வாயில் வேக்காடு, தொண்டையில் எரிச்சல்னா இருந்ததுன்னா இந்த நெல் பொரியை நெய் விட்டு குழச்சி சாப்பிட சரியாகி போயிடும். நீர் வேட்கை அடங்காதவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக கூட செயலாற்றுது. உடல் பருமனை குறைக்க உதவுது. அப்புறம் கபம் சார்ந்த நோய்கள், பித்தம் சார்ந்த நோய்கள் எல்லாம் கூட இது நீக்க உதவுது. நெல் பொரியில் இருந்த நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த நெல் பொரியில் இருந்த நெல் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்திருக்கேன். அவ்வளோ ஒரு கனமான பாத்திரத்தை போட்டு நல்லா பேன் சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெல் பொரியெல்லாம் அதில் போட்டு சும்மா அப்படியே கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அது மாதிரி வறுத்திங்கன்னா உங்களுக்கு அது கருகாது, தீஞ்சிடாது. நமக்கு அந்த உருண்டை முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 கிலோ நெல் பொரி எடுத்திருக்கேன்.
இப்போ அதுக்கு வெல்லம் வந்து இது பாகு வெல்லம் நல்லா தட்டி 400 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்க வருது. சுக்கு பொடி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லது உடம்புக்கும். அதனால் சுக்கு பொடி. இது வந்து ஏலக்காய். இதை அப்படியே கை உரலில் வந்து கொஞ்சம் பச்சரிசி வச்சு நச்சியும் போடலாம், இல்லை மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சும் போடலாம். வானொலி எனக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் இப்போது இந்த 1/4 கிலோ இதை 2ஆக பிரித்து நான் பாகு வச்சு உருண்டை பிடிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நான் வெல்லம் போட்டு அதில் கொஞ்சம் சுக்கு பொடி போட்டு அப்புறம் தட்டுன அந்த ஏலக்காயும் அதில் போடுறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி அதை வந்து பாருங்கள், நல்ல பாகு இப்போது முத்தி இருக்குது. அதை நான் அப்போ செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் அப்படியே ஊற்றி அது பாருங்கள், நல்லா பாகு முத்தி வந்திருக்கு. நீங்கள் கையில் அப்படி பிடிச்சு பார்த்தாவே தெரியுது. இது போதும். இப்போ நான் அதை இறக்கி அப்படியே வந்து அந்த பொரியில் கொட்ட போகிறேன். இதில் பாகிலே போட்டு கிளறாமல் நம்ம இதில் போட்டு கிளறும்போது நம்ம கொஞ்சம் நல்லா அதை கிளறி பிடிக்க கொஞ்சம் சுலபமாக இருக்குது. அந்த சூடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு. இப்போ நான் அந்த பாத்திரத்தில் அப்படியே கொட்டிட்டு அந்த கரண்டியில் நல்லா முதல்ல எல்லாம் அந்த பாகு வந்து அந்த பொரி எல்லாத்துலேயும் ஈவனாக படுற மாதிரி இப்போ நல்லா அதை கிளறிட்டு இதுக்கப்புறம் இப்போ தொட்டு பார்த்தா தெரியும் நமக்கு அந்த சூடு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படியே நம்ம அழகாக பிடிக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு வச்சுருக்கேன், கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறனால நல்லா கையில் அப்படியே தடவிட்டு இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு மாவு அந்த கையில் ஒட்டாது. எடுத்து கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால முதல்ல பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2ஆவது தடவை அழுத்தி பிடிச்சா நின்றுடும். இப்போ நான் இப்போ அப்படி தான் உருண்டை பாருங்கள் வச்சுட்டு அப்படியே கடகடன்னு வச்சுட்டு திரும்ப அதை ஒரு தடவை லேசாக பிடிச்சோன்னா உருண்டை அழகாக வந்துடும். ரொம்ப அருமையாக, ஒன்று கூட உடையலை, உதுத்து போகாது. இந்த வெல்லம் ரேஷியோ இந்த லெவலுக்கு போடும்போது கரெக்டாக அழகாக இருக்குது, நல்லாவே இருக்குது. எதுவுமே எனக்கு உடஞ்சி போகலை. வெல்லம் வந்து பாகு வெல்லம், அந்த பாகு வெல்லத்தில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கு. நான் இதை பாருங்கள், நீங்கள் எவ்வளோ உருண்டை அழகாக நல்லா பிடிக்க வரும். பாகு பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வெல்லம் இது உருண்டை பிடிக்க வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாகு முத்தாமலே எடுத்துட்டிங்கனாலும் உதுத்து போகும். தண்ணி ஜாஸ்தி இருந்தாலும் உதிர்ந்து போயிடும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், நல்லா அருமையாக வருது உருண்டை. உப்பு பொடி, ஏலக்காய் பொடி எல்லாமே நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்குது. இப்போது இந்த உருண்டையை அப்படியே எல்லாம் வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் நல்லா சில்வர் டப்பாவில் போட்டு நம்ம டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுனாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு கட்டாயம் எல்லோரும் இந்த நெல் பொரி உருண்டையை செஞ்சு கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி இறைவனுக்கு நிவேதனம் செஞ்சு என்னுடைய அருளை நம்ம எல்லாரும் பெறுவோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.